மீறுதல் பெருகும்படிக்கு உன் பாவ நிலையை அறிந்து கொள்வதற்கு மெய்யான ஹீரோவா இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு நேராக உன் கண்கள் வருவதற்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. ரோமர் 3ஆம் அதிகாரம் திருப்போம். ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு. இந்த இடத்துல பாவம் சொல்லும் பொழுது பாவ செயல்களை குறித்த அறிவுன்னு சொல்லலை, செயலை குறித்து பேசலை, அதாவது வினை சொல்லை குறித்து பேசலை, பெயர் சொல்லை குறித்து பேசுகிறது. ஆங்கிலத்தை சொல்ல வேண்டும் என்றால் வெர்பாக யூஸ் பண்ணப்படவில்லை, நவுனாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. பாவ செயலை குறித்த அறிவல்ல, அவனுடைய பாவ நிலையை குறித்த அறிவு அவனுக்கு உண்டாவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணம் ஏன் கொடுத்தார் என்றால், ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையின் நிமித்தமாக தான் அவர்கள் வெளியே கொண்டு வருகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், உன் சந்ததிகள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள், வரும்பொழுது மிகுந்த பொருளோடு வருவார்கள் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தன்னுடைய உண்மைத்தன்மையின் அடிப்படையில் வெளியே கொண்டு வந்தார். ஆனால் இந்த மனிதனுடைய இந்த வெளியே வந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால், மற்ற எல்லாரை பார்க்கலும் நாம் சிறந்தவர்கள் என்கிற எண்ணம் மனதில் ஆழமாக இருந்தது. நாம் பரிபூர்ணமானவர்கள், தேவன் நம்மிடத்தில் என்னென்ன எதிர்பார்க்கிறாரோ அத்தனையும் செய்வதற்கு நம்முடைய எண்ணத்திலையும் மாம்சத்திலையும் பலன் இருக்கிறது என்று நினைத்தார்கள். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? 10 என்ன 30 கூட எங்களால் செய்ய முடியும் என்று நினைத்தார்கள். அவருடைய மாம்சத்தில் நன்மை ஒன்றும் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை முறையை அவருடைய மாம்சத்தை கொண்டு அவர்கள் வெளிப்படுத்த முடியாது என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக பிரதானமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அவருடைய பாவ நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல பாவ நிலையை அறிந்து கொண்டால்தான் அவர்கள் ரட்சகருடைய அவசியம் வேணும். இன்னைக்கு சில மக்கள்கிட்ட காஸ்பல் பேச சொல்லுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. சார் நான் அந்த அளவுக்குலாம் கெட்டவன் கிடையாது சார், இந்த அவன்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் தான் பொல்லாதவன் போக்கி பையன், அவன்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட கொஞ்சம் பலவீனம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் தப்பு செய்கிறேன், அதை நான் விட்டுருவான் சார் சீக்கிரம். அம்மா அவர் என்ன நினைக்கிறார் என்றால், தங்களுடைய மாம்ச பலத்தை கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும் நினைக்கிறார்கள். அப்படி வாழ முடியாது என்பதை நிரூபிப்பதற்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஒரு காரியம் இல்லை, கவனிங்க, அது ஒரு காரியம் தான். இன்னொரு காரியம், முக்கியமான காரியத்தை காமிப்பேன். ரோமர் 5 திருப்போம். ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. மீறுதல் பெருகும் என்றால் மீறுதல் உள்ள இருக்கு, பாவ நிலை இருக்கிறது. தேவன் விரும்புகிற அந்த ஹை ஸ்டாண்டர்டை அவர்கள் வாழ முடியாது. 10 கற்பனை என்பது தேவன் விரும்புகிற ஹை ஸ்டாண்டர்டு. தேவன் இப்படித்தான் வாழன்னு விரும்புகிறார். ஆனால் மனிதன் வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது என்றால் பாவத்தில் விழுந்திருக்கிறான். அவருடைய ஆவி மீட்கப்பட்டிருக்கிறது, அவருடைய எண்ணங்களும் இந்த சரீரம் மீட்கப்படலை. உலகத்துக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழணும், உலகத்துக்கு முன்பாக கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, கரெக்டு. ஆனால் என் மாம்சத்தில் நான் எவ்வளவுதான் பெட்டரான கிரியை செய்து தேவனுக்கு முன்பாக காமித்தாலும் தேவன் சொல்லுவார், இது அழுக்கான கந்தைன்றுவார். தேவன் விரும்புகிற வாழ்க்கை முறை என்பது மாம்சத்திலிருந்து வரக்கூடாது, உள்ளிருந்து வரணும். அப்படி வெளியே போகக்கூடாது. உள்ளிருந்து தேவனுடைய ஜீவன் மனதை பாதித்து அது தேவனுடைய ஜீவனால் வந்த ஒரு குணாதிசயமாக இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்க மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. இந்த வந்தது என்கிற வார்த்தையை தேயர் சொல்லும் பொழுது, டு கம் சீக்ரெட்லி ஆர் பை ஸ்டீலத், ரகசியமாக திருட்டுத்தனமாக வந்ததுங்கிறார். அந்த வந்ததுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, நியாயப்பிரமாணம் எப்படி வந்தது என்றால் ரகசியமாக வந்தது, திருட்டுத்தனமாக வந்தது. டு என்டர் இன் அடிஷன், கம் இன் பிசைட்ஸ், சைடாக வந்தது, அடிஷனாக தான் வந்தது. அது மெயின் கிளாஸ் கிடையாது, அது சைடாக அடிஷனலாக வந்தது. இது ஸ்ட்ராங் சொல்லும் பொழுது கீழே டு கம் இன் அலாங் சைட், கம் இன் ஆனால் சைட்லேயே வந்துச்சு, மெயினில் வரலை. மெயின் நோக்கம் என்ன? மெயின் நோக்கம் தேவனுடைய கிருபை. மெயின் நோக்கம் ஆபிரகாமுடைய கவனன்ட்டு. அந்த ஆபிரகாமுடைய கவனன்ட் கல்வாரி சிலுவையில் நிறைவேறணும், அதான் மெயின் நோக்கம். அதான் தேவன் மக்களுக்காக ஏற்படுத்தினது. ஆனால் மனிதன் நினைக்கிறான் என்றால், இந்த மாம்ச செயல்கள் மூலமாக தேவன் எதிர்பார்க்கிற அத்தனை காரியத்தையும் நிறைவேற்றி
இந்த மாம்சத்தினாலே, என் மாம்ச பலத்தினாலே, என்னுடைய புத்தியினாலே தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியும்னு நினைக்கிறான். அவனுடைய பார்வையில் இந்த மாம்சம் ஹீரோ மாதிரி இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த வந்ததுங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, அது கிரேக்க மொழியில் ட்ராமாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சில கேரக்டர் பயன்படுத்துவாங்கிறாங்க. ஒரு ட்ராமா இருக்குன்னா மெயின் கேரக்டர் ஒன்று இருக்கும், வில்லன் ஒருத்தர் இருப்பான். சில கேரக்டர் வந்து சைடாக வந்துட்டு போயிடும், அந்த கேரக்டர் போயிடும், கொஞ்ச நாள் தெரியும். அந்த கேரக்டர் மெயின் கேரக்டர் கிடையாது, ஒரு சைடு கேரக்டர் மாதிரி. மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், தங்கள் மாம்சத்தை ஹீரோவாக பார்த்தார்கள். தங்கள் மாம்சம் பலம் உள்ளது, தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அத்தனையும் தன் மாம்ச பலத்தை கொண்டு, மாம்ச செயலை கொண்டு தேவனை திருப்திப்படுத்தி தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று மாம்சத்தை ஹீரோ மாதிரி பார்த்தார்கள். நியாயப்பிரமாணம் எதுக்கு வந்தென்றால், உன் மாம்சம் உனக்கு ஹீரோ கிடையாது, உன் மாம்சம் தாண்டா உனக்கு வில்லன்னு காமிக்கிறக்காக தான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு. நீ எதை ஹீரோன்னு நினைக்கிறியோ அது உனக்கு ஹீரோ கிடையாது. அது தேவனோட ஆசீர்வாதங்களை, அனுகூலங்களை உன் வாழ்க்கையில் வருவதற்கு தடை செய்யக்கூடிய வில்லன் என்று காமிப்பதற்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. மாம்சத்தில் இருக்க பாவம் உன்னோட பாவ நிலையை கொடுத்து எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. அதே நேரத்தில் கிறிஸ்துவுடைய அவசியத்தை, எசன்சியலை காமிச்சிச்சு. ஹீரோ மாம்சம் அல்ல, ஹீரோ கிறிஸ்துவானவர் காமிச்சு. யாரை ஹீரோன்னு நினைக்கிறியோ அவன் உனக்கு வில்லை, அவன் தேவனோட ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு தடை செய்து விடுவான் என்று வில்லனை வில்லனா காமிச்சு ஹீரோவை ஹீரோவா காமிக்கிறதுக்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. நியாயப்பிரமாணம் நான் ரட்சிப்பேன்னு சொல்லலை, நான் தன்னை ஹீரோவா காமிக்கல. அது வந்து சைடு ஆக்ட் மாதிரி. கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்தக்கூடிய உபாத்தி ஹீரோவுக்கு நேரம் நடத்தும். ஆனால் மக்கள் என்ன நினைச்சான்னா, ஒன்று மாம்சத்தை நம்பினா, அடுத்து என்ன பண்ணிட்டான்னா அந்த சைடு ஆக்டரை ஹீரோ ஆகிட்டான். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டோம்னா அவனை நீதிமானாகிடலாம், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டோம்னா தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்று விடலாம் என்று ஹீரோவை டோட்டலாக நிராகரிச்சுட்டு இந்த சைடு ஆக்டரை மெயின் ஆக்டராக மாற்றிட்டான். ஆனால் எதுக்கு கொடுத்தார்? மீறுதல் பெருகும்படிக்கு, உன் பாவ நிலையை அறிந்து கொள்வதற்கு, மெய்யான ஹீரோவாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு நேராக உன் கண்கள் வருவதற்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. அதனுடைய பர்பஸ் என்னன்னு அறிந்து கொள்ளணும். இதை அறிந்து கொண்டாதாங்க புதிய உடன்படிக்கை சத்தியத்துக்குள்ள வாழ முடியும்.